உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பொதுவாகவே கேர்ள்ஸுக்கு அதிகமான ஹேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ அந்த ஹேர் ரிமூவ் பண்றதுக்கு எபிலேட்டர்ஸ் அப்படின்ற ஒரு சின்ன ஷேவிங் ட்ரிம்மர் மாதிரியான விஷயம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ட்ரிம்மர்ல வந்து பாத்தீங்கன்னா டாப் 6 பெஸ்ட் எபிலேட்டர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி எஸ்பெஷலா ஒரு சின்ன டிஸ்க்ளைமர், இது வந்து முழுக்க கேர்ள்ஸ் அவங்க பார்க்கக்கூடிய ஒரு வீடியோ தான். ஸோ ஜென்ஸ் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்பவே நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு வெளியே போயிடலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராடக்ட் தான் ரிவ்யூ பண்ண போறோம். மேபி உங்களுடைய சிஸ்டருக்கோ இல்ல வந்து வேற யாருக்காவது வாங்கி கொடுக்க போறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்க கண்டினியூவா பார்த்துட்டே வாங்க. சோ எபிலேட்டர்ஸ் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சோ பொதுவாகவே கேர்ள்ஸ் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கான்செப்ட் பத்தி தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஜென்ஸ் வந்து ட்ரிம்மர் யூஸ் பண்ணுவாங்க. சோ அதே மாதிரி கேர்ள்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எபிலேட்டர்ஸ் அப்படின்ற இந்த நேம்ல இருக்கக்கூடிய இந்த ப்ராடக்ட் வந்து அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ எபிலேட்டர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4x ஷார்ட்டரா இருக்கக்கூடிய சின்ன ஹேர்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய கால்கள்லயும் அவங்களுடைய கைகள்லயும் வந்து இருக்கிற ஹேர்ஸ் வந்து ரிமூவ் பண்றதுக்கு மிகப்பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லா இருக்கு. சோ இப்போ இந்த ப்ராடக்ட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, என்னென்ன புது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு, சோ அதுல எது பெஸ்டான ப்ராடக்ட் அப்படிங்கறத பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்டை பத்தின ஒரு சில சின்ன விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதை நான் இப்போ நான் சொல்றேன். இந்த ப்ராடக்ட்டோட டாப்ல வந்து சின்ன ஷேவிங் மிஷின் மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதுல சின்ன டாட்ஸ் எல்லாமே இருக்கும். கூடவே லைட் ஆப்ஷனும் கொடுத்திருப்பாங்க. சோ இது எதுக்காக கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஹேர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வேக்ஸால கூட ரிமூவ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் 0.5 mm இருக்கக்கூடிய ஒரு ஏர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வேக்ஸால ரிமூவ் பண்ணவே முடியாது. சோ வேக்ஸை யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா நிறைய இரிட்டேஷன் வந்து ஏற்படும். பட் ஆனா இந்த எபிலேட்டர்ஸ்ல அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கிடையவே கிடையாது. இதுல 4x ஷார்ட்டா இருக்கக்கூடிய ஹேரை கூட ரிமூவ் பண்ண முடியும். ஸ்பெஷலா இதுல லைட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. சோ இன்னுமே வந்து சாஃப்ட்டா பெயினே இல்லாம ஹேர் ரிமூவ் பண்றதுக்கு இந்த எபிலேட்டர்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சில ஸ்பெசிஃபிகேஷன் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த லைட்டுக்கு பேர் பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ளூ கலர்ல ஒரு லைட் மாதிரி இண்டிகேட் ஆகும். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஹேர் ரிமூவ் பண்றதுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. நீங்க வாங்கக்கூடிய அந்த எபிலேட்டர்ஸ்ல ஸ்பீட் செட்டிங் 2 இருக்கான்னு பாத்துக்கோங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா திக்கா ஹேர் இருக்கக்கூடிய சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரிமூவ் பண்றது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு ஸ்பீட் செட்டிங் வந்து பாத்தீங்கன்னா தின் ஹேரை வந்து ரிமூவ் பண்றது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதனால நீங்க வாங்கக்கூடிய அந்த ப்ராடக்ட்ல அந்த ஒரு விஷயம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நீங்க வாங்கக்கூடிய அந்த வயருடைய லென்த், கார்ட் லென்த் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியா போனீங்க அப்படின்னா பேட்டரி இன்பில்டடா வரும். சோ அது மூலமா சார்ஜ் பண்ணிட்டு நம்ம ஆஃப்டர் யூஸ் பண்ணிக்கலாம். சோ நீங்க வாங்கக்கூடிய அந்த எபிலேட்டர்ஸ்ல கண்டிப்பா வயருடைய லென்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை மைண்ட்ல வச்சுக்கிட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்டை தவிர்த்து வேற ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க கன்சிடர் பண்ணிக்கணும். நீங்க வாங்கக்கூடிய அந்த எபிலேட்டர்ஸ் கண்டிப்பா வாஷபிளா இருக்கான்னு பாத்துக்கோங்க. நார்மலா மேல இருக்கக்கூடிய பிளேட்ஸ் வந்து இருக்கும். சோ அது வந்து பாத்தீங்கன்னா ஹேர்ஸ் வந்து அதிகமா தேங்க அதே ஒரு இன்ஃபெக்ஷனை கிரியேட் பண்ணும். சோ முடிஞ்ச அளவுக்கு வாஷபிளா இருக்கக்கூடிய ஒரு எபிலேட்டர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா லைஃப் நல்லா இருக்கும். அதே மாதிரி சில ஜெர்ம்ஸ், சில பாக்டீரியாஸ் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கும் நம்மளுக்கு பயனுள்ள வகையில இருக்கும். வாங்கக்கூடிய ப்ராடக்ட் உடைய வாரண்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா எபிலேட்டர்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா 1000 ரூபீஸ்க்கு மேல தான் போகுது. சோ அப்ப அந்த ப்ராடக்ட் உடைய வாரண்டி இம்பார்ட்டன்ட். வாரண்டியை பொறுத்த வரைக்கும் மினிமம் 1 year வாரண்டி இருக்க மாதிரி பாத்துக்கோங்க. பிலிப்ஸ் இந்த மாதிரியான ப்ராடக்ட் உடைய வாரண்டி எல்லாம் பாத்தீங்கன்னா 1+1 years கொடுக்குறாங்க. சோ அதனால வாரண்டி வந்து கரெக்டா பார்த்து எந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கு அப்படிங்கறத பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது உங்க கையில தான் இருக்கு. சோ ரீசார்ஜபிள் இருக்கக்கூடிய எபிலேட்டர்ஸ் நான் கொடுத்திருக்கேன். சோ அதையும் நீங்க தாராளமா செக் பண்ணிக்கலாம். சோ இப்போ அந்த 6 விதமான எபிலேட்டர்ஸ் எந்தெந்த வகையில என்னென்ன பிராண்ட் ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கறது ரொம்ப டீடைலா இப்ப இருக்க இந்த வீடியோல பார்க்கலாம். 6th பிளேஸ்ல Panasonicல இருந்து வரக்கூடிய எபிலேட்டர் பத்தி பார்க்க போறோம். வைட் அண்ட் எஃபிஷியன்ட் வைசஸ் கொடுத்திருக்காங்க. 30% ஃபாஸ்டர் ரொட்டேஷன் டிஸ்க்கும் இதுல இருக்கு. கார்ட்லெஸ்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். 2 years மேனுஃபேக்சரர் வாரண்டி தராங்க. இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் Amazonல 4195 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 5.6 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 6 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 5th பிளேஸ்ல Remingtonல இருந்து வரக்கூடிய எபிலேட்டர் பத்தி பார்க்க போறோம். டோட்டல் கவரேஜ் ட்வீசர்ஸ் கொடுத்திருக்காங்க. 30% ஃபாஸ்டர் ரொட்டேஷன் டிஸ்க் இதுலயும் கொடுத்திருக்காங்க. இன்டிகிரேட்டடான டிஜிட்டல் லைட்டும் இருக்கு. லாங் லாஸ்டிங்கா வரும். இந்த ஒரு ப்ராடக்ட் உடைய பிரைஸ் Amazonல 5999 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 495 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 4th பிளேஸ்ல Braunல இருந்து வரக்கூடிய Silk-Epil எபிலேட்டர் பத்தி பார்க்க போறோம். 2-in-1 எபிலேஷன் அண்ட் எக்ஸ்ஃபோலேஷன் சிஸ்டம் இதுல இருக்கு. சார்ஜிங் டைம் பாத்தீங்கன்னா 1 hour போதுமானது. 40% வரைக்கும் வைடரான எபிலேஷன் ஹெட் வந்து கொடுத்திருக்காங்க. 2 years வாரண்டியும் கிடைக்கும் இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு. Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 8099 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 5470 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 3rd பிளேஸ்ல பிலிப்ஸ்ல இருந்து வரக்கூடிய காம்பாக்ட் எபிலேட்டர் பத்தி பார்க்க போறோம். எஃபிஷியன்டான எபிலேஷன் சிஸ்டம் இதுல கொடுத்திருக்காங்க. 2 ஸ்பீட் செட்டிங்ஸும் இருக்கு. ப்ரொஃபைல் எர்கோனமிக் கிரிப்பும் இதுல இருக்கு. 2 years வாரண்டி தராங்க. இந்த ஒரு ப்ராடக்ட் உடைய பிரைஸ் Amazonல 3480 ரூபீஸ்க்கு தாராளமா வாங்கலாம். 8.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. 501 பேஸ்ட் ஆன் வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. செகண்ட்
பிளேஸ்ல வீட்ல இருந்து வரக்கூடிய காம்பாக்ட் எபிலேட்டர் பத்தி பார்க்க போறோம். ஹை பிரிசிஷன் சிஸ்டம் கொடுத்திருக்காங்க. குயிக் அண்ட் ஜென்டிலான ஒரு ஆப்ஷன் இருக்கு. ரன் டைம் பாத்தீங்கன்னா 45 மினிட்ஸ் வரைக்கும் ரன் ஆகும். பிளேட் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா டைட்டானியம் கோட்டடா கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராடக்டோட பிரைஸ் அமேசான்ல 1699 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7.8 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 3816 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல பிரவுன்ல இருந்து வரக்கூடிய வெட் அண்ட் ட்ரை எபிலேட்டர் பத்தி பார்க்க போறோம். 40 க்ளோஸ் கிரிப் டிவைசஸ் கொடுத்திருக்காங்க. கார்ட்லெஸ் வெட் அண்ட் ட்ரை யூஸ் பண்ணிக்கலாம். சார்ஜிங் டைம் பாத்தீங்கன்னா 1 hour 40 minutes. ஸ்மார்ட் லைட்டும் இருக்கு. இந்த ப்ராடக்டோட பிரைஸ் பிரீமியமா வரதுனால 4979 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 4963 வெரிஃபைட் ரிவ்யூஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டை பத்திலாம் இன்னும் அதிகமான விஷயங்கள் நீங்க Flipkart and Amazonல தெரிஞ்சுக்கணும், இல்ல இதை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்திருக்கேன். தாராளமா அங்க போய் விசிட் பண்ணி இன்னும் அதிகமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கலாம்.